ஹாய் வெல்கம் ஆல் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நாளாகவே உடம்பு சரியில்லாததுனால நான் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோடய ஸ்மால் கிச்சன் டூர் தான் கைஸ். டிஐஒய் ஐடியாஸை யூஸ் பண்ணி ஒரு சில பொருட்களை எந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், பர்டிகுலராக என்னோடய கிச்சனில் ஏன் இந்த மாதிரி பொருட்களை மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போகலாம். பாருங்கள் கைஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பாத்திர ஸ்டாண்டு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, இந்த பாத்திர ஸ்டாண்டில் நான் அதிகமாக பாத்திரங்களை யூஸ் பண்ணாமல் பாக்ஸஸை யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த பாக்ஸஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எங்கள் வீடு எப்பவுமே வெயில் காலம், மழை காலம் அந்த மாதிரி சீசன் எல்லாம் கிடையாது. எல்லா சீசன்லேயுமே ஒரே கிளைமேட்டு, ஒரே வெதரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை தெரியாமல் நான் கீழே வச்சுட்டேன் அப்படின்னாலும் அது கெட்டு போயிடும், இல்லை அப்படின்னா ரொம்ப நவுத்து போன மாதிரி ஆயிரும். அதனால நான் ஒரு சில பொருட்களை பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எந்தெந்த ரேக்கில் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரேக்கில் கைஸ், இதில் பருப்புங்க, அதாவது தோரம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த மாதிரி பருப்புங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லாமே ஃபஸ்ட் ரேக்கில் நான் வச்சுட்டேன். முன்னாடி பின்னாடி எல்லாமே அதுதான் இருக்குது. அப்புறமா இந்த செகண்ட் ரேக்கில் இது எல்லாமே மசாலா பொருட்கள், தனியா பவுடர், சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், கரம் மசாலா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஸ்டீலில் வச்சா சீக்கிரமாக அது பூஸ்ட் ஆயிடுது, அதனால நான் வைக்கலை. பாருங்கள், பின்னாடி கூட இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அதில் சீட்ஸு, அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டுருக்கேன். இனி இது எமர்ஜென்சிக்கு வேணுங்கிறது. இப்போ பசங்க கீழே எல்லாம் குனிஞ்சு தேடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கை கெட்டுற மாதிரி கிடச்சிது அப்படின்னா சீக்கிரமாக அதை எடுத்துக்குவாங்க. அதனால் அதை இங்கே வச்சுருக்கேன். இனி இது மசாலா டப்பா, அதாவது அஞ்சரை பெட்டி. இதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இனி இங்கே பாருங்கள், காஃபி டீ கூட எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் குடிக்கிறது கிடையாது. எப்போயாவது யாருக்காவது குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்து யூஸ் பண்ணி குடிச்சுக்குவோம், அவ்வளோதான். ஏன்னா இதை கூட நான் டப்பாவில் வச்சுட்டேன் அப்படின்னா கீழே எல்லாம் ரொம்ப கெட்டியாகி அதை கூட தூக்கி வீசுகிற நிலமை வருது. இல்லை அப்படின்னா அதை மெல்ட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை வச்சு ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக தோணுச்சு. ஸோ யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பிளேட்ஸ் இருக்குது. இங்கே இந்த ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நைஃப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு, இது எனக்கு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். வேண்டாம் அப்படின்னா அதை தூக்கி போட்டுருவேன். அதே மாதிரி இந்த லாக் சிஸ்டம் வயரை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இந்த பருப்பு கடையிறது, சப்பாத்தி, ரோலு, இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதை கூட வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படும். என்கிட்ட என்னோடய கிச்சனில் அவ்வளோவா இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு கம்பல்சரியாக ஒரு டவல் இருந்தே ஆகணும். ஏன்னா கை ரொம்ப தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ஈரக்கையில் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு டவல் கம்பல்சரியாக இருந்தே இருக்கும். இதுக்கு கூட ஒரு ஹுக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. அப்புறமா இங்கே கீழே அதே ஸ்டாண்டில் அதே லாக் ஒயர் தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன்ஸாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்பூன்ஸ் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க பசங்க அப்படிங்கிறதுனாலையே நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமா கீழே கூட பாருங்கள், ஒரு பெரிய ஹுக்ஸ் போட்டிருக்கேன். கேஸ்கட் ஒயர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதை கூட இப்படி தான், வேணுங்கிறத போட்டுக்கலாம், வேணுங்கிறத தூக்கி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சாப்பிங் போர்டு. ஸோ இது எல்லாத்தையும் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ பொருட்களை இந்த ஸ்டாண்டில் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஹுக்ஸ் இருந்தால் போதும், இல்லை அந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் வயர் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம என்ன வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட் கூட தாங்குது, கீழெல்லாம் கூட விழறது கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் இந்த வயரு, இன்னொரு சின்ன ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நான் மற்ற பொருட்களையெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் கைஸ்,
இந்த ஸ்டாண்ட் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டீல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டீல் இன்னும் இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக வருது, அது இடம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இது எனக்கு இந்த பிளேஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இந்த பாத்திர ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த ஸ்டாண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அங்கேயும் வந்து ஆணியை போட்டு அந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் ஒயரை போட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எவ்வளோ நீங்கள் இழுத்தாலும் அது வந்து வர்றது கிடையாது. நம்ம கட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது வராது. நிறைய வெயிட்டு தாங்குது. அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கீழே வந்து பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸஸ் எப்போ என்ன பாக்ஸ் தேவைப்படும் தெரியாது. ஸோ அதனால் அதை வந்து நான் மேலேயே வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருட்கள்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இந்த கிளாஸஸ் நான் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் இது வந்து நார்மலாக நம்ம அந்த ஜாம் பாட்டில் இல்லை அப்படின்னா ஹனி பாட்டில் எல்லாம் சின்ன சின்னதாக வரும் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலையே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா பூஸ்ட் பிடிச்ச மாதிரி கெட்டு போகுது. அதனாலேயே நான் வந்து அதிகமாக வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற பொருட்கள் அப்படின்னா அதை உடனே ஃப்ரை பண்ணி அரைச்சிக்குவேன். இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள், இது ஓமம், இது வந்து அது என்ன பவுடர் சொல்லுவாங்க, சினமன் பவுடர், பட்டை பவுடர், இது வந்து அந்த ஜாதிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அந்த பவுடர், அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் பாட்டில் எதையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இது அப்படின்னா கொஞ்சம் நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி வீசினாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீக்கிரமாக எல்லாமே இப்படி கீழே வச்சோம் அப்படின்னா இப்படி வலிக்கு வந்துடும். ஆனால் இதில் அந்த மாதிரி வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கூட நான் வந்து கீழே பாருங்கள் ஒரு வயரை போட்டு இதை கூட நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து அரைச்சி வைக்கிற பொருட்களை கண்ணாடி பாட்டில்லனா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த பலாவ் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மராட்டி மொகு, ஸ்டார் அனீஸ், பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருள் இதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ், இதை கூட நான் இதில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நான் எந்த லாக் வயரையும் எதையும் நான் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜு ட்ரே, ஓகேங்களா? அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே தண்ணி போகிறதுக்கு அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சில்லர் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரே என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பாருங்கள், இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எவ்வளோ தான் நீங்கள் கெட்டியாக இழுத்தாலும் ஸ்டாண்டு தான் வருமே தவிர இது கீழே வர்றது கிடையாது. இது முன்னாடியும் போகாது பின்னாடியும் வராது அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். இனி அடுத்தது கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரே கைஸ். ஆயில் ட்ரே ஒன்றில் நல்லெண்ணெய், இன்னொன்று கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டீப் ஃப்ரைக்கெல்லாம் வந்து அதிகமாக ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. அதனால் எனக்கு எப்போ தேவையோ அப்போ அதிகமாக வாங்கி நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது அது பக்கத்துலேயே வந்து மிக்சியை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இனி கரண்டிங் எல்லாம் கூட நான் இங்கே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஆணியை ஃபிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி ஆணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற ஸ்டிக்கிங் பொருள் அதை இதே வச்சு அது வெயிட்டில் கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதனால அந்த சென்டரில், அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹோல்ஸை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இது கூட அதே மாதிரி தான் நான் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்டிங்களுக்கு. இனி அடுத்ததாக கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கூட என்னோடய டிஐஒய் தான், நானே ஓனாக பண்ணிக்கிட்டது பாருங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்ட வீடியோவில் அந்த ஸ்டிக்கர் இருந்தது இல்லையா, அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து கல்லுப்பு, தூளுப்பு, புளி, வரமிளகா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பொடியுப்பு இருக்குது, உப்பு, மஞ்சள், சென்டரில் இருக்கிறது வந்து பிக்கல், ஊறுகாய். அடுத்ததாக அதுக்கு கீழே வந்து முட்டை ட்ரே இருக்குது. அந்த பக்கமாக ஓக்கலி வச்சுருக்கேன். ஆக்சுவலி அது வந்து அந்த மூலையில் தான் இருக்கணுமாம்மா கிச்சனில். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து அந்த மூலையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து என்னோட ஸ்டவ்வு. இது நான் ஸ்டார்டிங்கில் எப்போ நான் கேஸ் வாங்கினேனோ அப்போ இருந்து இந்த ஸ்டவ்வையை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றவெல்லாம் கிடையாது. எனக்கும் மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸ்வேர் ஸ்டவ் யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இந்த வீட்டுக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் இதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி கிச்சன் ஓவரில் நிறைய பொருட்களை வச்சு அழகுபடுத்தி லைட்ஸ் எல்லாம் போட்டு செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எங்கள் பாப்பா இது ஒன்றே எனக்கு டிஐவை பண்ணி கொடுத்துருக்கா. மற்ற கிச்சன் மாதிரி நம்ம கிச்சனும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட இப்போ தூக்கி போடுற நிலமை தான், பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. மெயின் திங் வந்து கிச்சனில் அதிகமாக பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அது என்ன அப்படின்னா அந்த எண்ணெய் பசை போகாமல் இருக்கும் பாருங்கள். தேய்ச்சி 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 கையெல்லாம் வலி வந்துடும். அந்த ஒரு பிரச்சனைனாலேயே எனக்கு கிச்சனில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொருட்களை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வீட்டிலேருந்து ஊர்லேருந்து யாராவது அதிகமாக வர்றாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் அதிகமாக பொருட்கள், அதாவது எடுத்து வச்சுருக்கிற பொருளை திரும்பவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து வடைச்சட்டி, பாத்திரம், அப்புறம் எப்பயாவது ரைஸ் வந்து குக்கரில் இல்லாமல் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்குவேன். மற்ற வேண்டிய பொருட்கள் மிக்சி ஜார்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து கதவு இருக்குது. மூடி வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா காற்று போகாமல் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இனி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், தோசைக்கு ஒரு கல், சப்பாத்திக்கு ஒரு கல், அவ்வளோதான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜார் கூட இப்போ எனக்கு நெசசிட்டி இல்லை, ஜூஸர் இது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா கீழே வந்து இட்லி பாத்திரம் இருக்குது. அப்புறமா எங்கள் வீட்டில் நிறைய குக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா எனக்கு சமையல் வந்து சீக்கிரமாக ஆகணும். அவ்வளோ பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குது. மெயின் திங் நான் அதிகமாக வந்து ஸ்டீலு கிளாஸு யூஸ் பண்ணாததுக்கு காரணமே இதுதான். பாருங்கள் தெரியுதுங்களா? இது வந்து பழைய சப்பாத்தி போர்டு. இது தெரியாமல் ஒரு ரெண்டு நாள் கீழேயே விட்டுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு. அடுத்த நாள் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பூஸ்ட் பிடிச்சி கருப்பாகி ரொம்ப ஒரு மாதிரி இதாகிருக்கு பாருங்கள். அதனாலேயே இந்த வீட்டில் நான் வந்து அதிகமாக கண்ணாடி ஆகட்டும் இல்லை ஸ்டீல் ஆகட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரைஸ் பக்கெட்டு. இது வந்து பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறமா கீழே வந்து கோதுமை மாவு வித் பேக்கெட்டோடு தான் நான் வச்சுருக்கேன். கவர் காலி ஆனதுக்கப்புறம் தான் தூக்கி போடுவேன். அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எதுக்காவது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ரேஷன் போட்டு ஏதாவது பொருள் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே பேக்கெட்டோடு நான் வச்சுருவேன், ஸ்டோர் பண்ணிக்குவேன். அவ்வளோதான் கைஸ். கிச்சனில் நான் வந்து இவ்வளோ தான் பொருட்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, அதை எங்கே வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன், பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும், இது என்னோடய ஃப்ரிட்ஜு. இது ஆல்ரெடி நான் மேக் ஓவர் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பொருட்களை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து மற்றவங்களுக்கு பூஜை அறை, ஆனால் நான் வந்து எங்களுக்கு ஒரு பூஜை அறையே செப்பரேட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால அது தனியாக இருக்கிறதுனால இதில் இந்த வார்ட்ரோப்பில் வந்து நான் இந்த பொருட்களை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களையும் வந்து நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஓட்ஸு, சுகரு, ரைஸ் ஃப்ளோரு, எந்த பொருளுக்குமே நான் வந்து பேக்கெட்டை வந்து எடுக்கலை. கீழே கூட இப்படி தான் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு தான் நான் வச்சுருக்கேன். இதுலேயே நிறைய பாக்ஸஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸையும் நான் இதில் தான் வச்சுருக்கேன். அந்த பக்கம் வந்து அவல் இருக்குது, மேலே கடலை மாவு இருக்குது. இதில் பாருங்கள் ரவை, ப்ரௌன் சுகர், அப்புறமா வந்து இட்லி ரவை, வெல்லம். இந்த பக்கம் கடைசியில் ராகி ஃப்ளோரு. ராகி ஃப்ளோர் வந்து அது கீழே அப்படியே வச்சுருக்கேன் கவரை எடுக்காமல். ஸோ அது ஹோம்மேட் இல்லையா, அதனால் அதுக்கு எந்த கவரையும் நான் யூஸ் பண்ணல. இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நான் ரெடிமேடாக தான் வாங்கணும். அப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு. இது வந்து டைலரிங் புக்கு கைஸ். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டேன். ஸோ எப்போயாவது ஏதாவது எனக்கு தைக்கணும் அப்படின்னா இந்த புக்கை பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் போட்டுக்குவேன். இல்லை அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப்பை பார்த்து நான் செஞ்சுக்குவேன். அப்புறமா இந்த புக்ஸில் பாருங்கள், சும்மா இல்லாமல் என் பொண்ணு என்னென்ன கிறுக்கி வச்சுருக்கான்னு. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. கையைக்கு புக்கு, பென்சிலு, கலருன்னு கிடச்சிதுன்னா போட்டு அதை கிறுக்கி வச்சிட வேண்டியதை, எதையாவது எழுதி வைக்க வேண்டியதுதான். பாருங்கள், இது பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக நான் வந்து க்ராசரி புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த புக்கில் வந்து A to Z நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே அது தேவை இருக்கோ இல்லையோ அப்படின்னு கிடையாது, எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். ஒரு தடவை இல்லைனாலும் ஒரு தடவை நமக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கிறதுனால என்னென்ன நம்ம கிச்சனில் பருப்பு வகைகள் யூஸ் பண்ணுறோம், அப்புறமா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாசஸ்ஸு, அந்த கடுகு சீரகம், ஸ்பைசஸ்ஸு எல்லாமே, உப்புலேருந்து மஞ்சள் தூள் வரைக்கும் எல்லாமே A to Z. அப்புறமா வீட்டு பொருட்கள் கூட நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். அதாவது பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோப்பு, ஷாம்பு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த புக்கில் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது வந்து எப்போயாவது எனக்கு தேவை அப்படின்னா பார்த்துக்குவேன், இல்லை அப்படின்னா என் வீட்டுக்காருக்கு லிஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த புக்கை பார்த்து நான் எழுதி கொடுத்துருவேன். இது கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி நவுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அப்பளம் அப்படின்னா உடஞ்சி போகும், இது கிழிஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. வாடகை வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் நமக்கு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் சேஃப்டிங்க இருக்காது, தெரியாமல் நாய்ங்க உள்ளே வந்துடும் கேட் போடல அப்படின்னா, ஏதாவது ஒன்று உள்ளே சேர்ந்துக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனாலேயே அதிகமாக தண்ணி சேர்றது, அப்புறமா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ் ஆகிறது நிறைய க்ரியேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டெல்லாம் இதில் ஃப்ரிட்ஜ் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சன் டூரை பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறமா நான் பண்ண DIY ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.